நம்முடைய தேகத்தை நாம் இழந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் சித்தர்கள் எல்லாம் மறைவாக பேசியிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் வெளிப்பட பாடியிருக்கிறார், வெளிப்பட எழுதியிருக்கிறார். நீங்கள் பிண்ட அனுபவ லட்சணத்தை எடுத்து படிச்சிங்கன்னா தெளிவாக சொல்கிறார். இந்த பிண்டம் எவ்வாறு உருவானது, இந்த பிண்டத்தில் அண்டம் எது, பிண்டம் எது, பிண்டத்தில் அண்டம் எது, அண்டத்தில் பிண்டம் எது, பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதியிருக்கார். நம்முடைய முயற்சி அனைத்தும் நினைவும் உணர்வும் சேர்ந்தால் தான் வரும். நம்முடைய நினைவு எங்கே இருக்கின்றதோ அந்த நினைவின் அந்த உணர்வு அதை கொண்டு வந்து நம்முடைய நிறுத்தும். நீங்கள் என்ன நினைப்பில் இருக்கீங்களோ அது உங்களை தான் வந்து சேரும். நினைக்க தனக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம். நீங்கள் எது ஒன்றை திரும்ப திரும்ப எண்ணுகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். அது நீங்கள் எண்ணுகின்ற திறனை பொறுத்து. அதனால தான் 28 பாடல் ஞானசரி எழுதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துன்னு சொன்னார். இப்போ நமக்கு நினைக்கவும் தெரியல, உணரவும் தெரியல. அவர் தெளிவாக சொல்லிட்டார். உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே நித்தம் வைத்த விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கது வாழைப்பெண்ணே, அவியாமல் எரியுது வாழைப்பெண்ணேன்னு ஒரு சித்தர் சொல்லியாச்சு. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானல் முற்றும் அழியாது உடம்புன்னு ஒரு ஞானி எழுதியாச்சு. புருவத்து இடைநடுவே உற்றுற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம், அதை நெற்றிக்கு நேரே நிலைப்பதினி எக்காலும் ஒரு சித்தர் சொல்லியாச்சு. இவ்வளோ சொன்ன பிறகு நமக்கு ரொம்ப சுலபமான வழி சொல்லியிருக்காங்க. நெற்றிக்கு நேரே நம்முடைய மனதை நிறுத்த முடியுமானா அதுதான் முடியல. ஒரு தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி மனசை நிறுத்திட்டோன்னா யார் வராங்க, யார் போகிறாங்க, தோட்டத்து பக்கம் என்ன எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு பாட்டில் இயர்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு அந்த பாட்டை கண்ணை மூடின்னு ரசிக்க ஆரம்பித்தோம்னா என்ன வெளியில் நடக்குது தெரியாது. ஒரு நல்ல நறுமணம் அப்படியே கண்களை மூடிக்கிட்டு அந்த வாசனையை முகர்ந்து பார்த்து அனுபவிப்பார். நல்ல உணவு, அவருக்கு பிரியமான உணவு, அதை வாயில் எடுத்து போட்டார் சொன்னால் அவர் கண்ணை மூட மாட்டார், இயற்கையாக கண்ணு மூடிடும். அந்த சுவையின் மீது தன்னுடைய நாட்டம் போயிடும். இப்படி தீண்டுதல், அதில் ஒரு சுகம். அந்த சுகம் மென்மையானதா கடினமானதா அப்படின்னு இந்த விரல் நுனிகளில் அந்த உணர்வுகள் தேங்கியிருக்கு. தொடு உணர்வு, அதெல்லாம் வள்ளல் பெருமான் இந்த தொடு உணர்வு மிக உயர்ந்தது. அதனால்தான் அந்த ஞான அனுபவத்துக்கு செல்லுகின்றவர்கள் தேவையில்லாமல் யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அசுத்த பரிசம் தீண்டாதிருத்தல் வேண்டும்.